ஹாய். யூசுவலாகவே நம்ம யாஷ் ஸ்கூலில் நம்ம பசங்க ஆப் ரிலீஸ் பண்ணுறப்ப ஒரு செலிப்ரேஷன் எல்லாமே நடக்கும். பட் நம்ம யாஷ் மார்ட் லான்ச் பண்ணிட்டோம். பட் எந்த செலிப்ரேஷனுமே இல்லையேக்கான்னு நம்ம பசங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீஸ்ட் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஒரு விஷயம் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபீஸ்ட்டுக்கு வந்து பிரியாணி ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஜாஃபர் பாயோட ரெசிபியை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ எங்களோட ஃபீஸ்ட் வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி போயிடுச்சு. அந்த கோழி ஒன்று எடுத்துக்கோங்க. வான்கோழி பக்கத்துலேயே பிரியாணி போடுறது அடி பிடிச்சிட்டா இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தின்னுப்பா. கட்டுங்க ப்ரோ. பண்ணுவியா பண்ண மாட்டேன் சொல்லு. நல்ல கமகமே போதுமையா? அடியா எடுத்தட்டுவோம். வேற இல்ல கூட எடுத்துக்கடா. தீஞ்சிருக்குடா. ஏய் மலேசியா வாங்க. கரெக்ட்டா வேற இடத்துல வைக்க. ஏன்னா அவன் சொன்னாரு நான் வச்சேன். இத வைக்கணும். வை. நீ மொத்தம் வச்சிட்டீங்க. நடுவுல பாஸ் பண்ணிருங்க. நிறைய இருக்கு, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. கறி வேணுமாமா? கறி பீஸ் எப்படி இருக்கு சாப்பாடு?
ஃபீஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த பிரியாணியுமே ரொம்ப அல்டிமேட்டாக வந்திருந்தது. எல்லா கிரெடிட்ஸும் ஜாஃபர் பாய்க்கு தான். ஸோ அவரோட ரெசிபீஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலே அவுட்புட் அவர் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா கரெக்டாகவே வருது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.